இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்து ஒரு புதுமையான ஒரு இடத்துக்கு வந்திருப்பார். அதாவது இந்த என்ட்ரன்ஸ் கிட்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு பக்கத்தாடி வந்திருப்பார். வந்தோடனே வந்துட்டு இந்த பெருசுகள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி மாஸ்டர்லி கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, எங்களால் வந்து இதுக்கு மேலே உங்கள் கிட்ட வந்து என்னால் எஸ்கார்ட் பண்ண முடியாது, ஆனால் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு உண்மைதான்ப்பா, இவங்களும் வயசானவங்க, எவ்வளோ நாள் தான் வந்து என் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருப்பாங்க, சரி கவலைப்படாதீங்க, நீங்கள் தாராளமாக போய் ரெஸ்ட் எடுங்க, என்கிட்ட வந்து பர்மிஷனில் கேட்கணுன்ட்டு அவசியம் கிடையாது, போயிட்டு நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர்லி அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்பணும். அதே சமயத்தில் ஹீரோ டிஸ் விழுந்துட்டு மாஸ்டர் இந்த மாதிரி நானும் என்னோடய ஒய்ஃபும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சரி புதுசாக கல்யாணம் ஆயிடுச்சு குஜாலாக இருக்கணும்னு நினைப்பேன் போ அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து இப்போ எல்லாரும் துரத்தி அடிச்சதுக்கப்புறம் ஹீரோ எலும்பன் அப்புறம் அந்த டீமன் டாக் 3 பேர் மட்டும் தான் இருக்க. 3 பேர் மட்டும் இப்போ தனிமையில் இருக்க. நல்ல வேலை இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஃப்ரீயாக வந்து நான் சுட்டித்தனமாக நடந்துக்கு போன்னு சொல்லிட்டு போட்டு ஹீரோ வந்து குத்தாடம் போட்டுட்டு இருக்கிற. அதே சமயத்தில் எலும்பு இருந்துட்டு அதுதான் தனியாக இருக்க போகிறேன், பெண்கள் எனக்கு பெண்கள் வேணும், காசு வேணும், காசை வச்சு நான் நிறைய மசாஜ் பண்ணுவேன், குஜாலாக இருப்பேன்னு சொல்லி போட்டு எலும்பு சொல்லிகிட்டு இருக்கேன். எலும்புக்கு ஹீரோ வந்து உடனே வந்து 2 தட்டி போம்பளை பொறுக்கி திருந்த மாட்டேலடா நீ அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ சீனங்கிட்ட அந்த இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் வந்து ஒருத்தன் வந்து உட்காந்துட்டு இருக்க. எல்லா மக்களுமே வந்து ஒரு மாதிரி பம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா எதுக்கடா பம்பிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போட்டு விஷயம் கேட்க சொல்லும்போது அங்கே உட்காந்துக்கிறான். அப்புறம் அவன் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. இவங்ககிட்ட வந்து போன தடவை வந்து யாரோ மாசியல் இடத்துல இருக்கிற எவனோ வந்து இந்த மாதிரி சண்டை வச்சுருக்கிறான். வச்சோடனே வந்து அவனோட கை காலை வந்து அந்த இடத்துலேயே வந்து துண்டிச்சு போட்டாங்க. இவங்ககிட்ட வந்து அம்புக்கே போகிறது கிடையாது. இவனோட பவர் வந்து அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ அவனை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம தனிமையாக இருக்கிறதா வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க எல்லாருமே வந்து அவனை பற்றி ஓஹோன்னு வந்து போந்துட்டு இருக்க. அப்போ அவன் பின்னாடி வந்து எஸ்கர்ட் பண்ணிவிட்டு ஒரு நாய் இருப்பான், நல்லா ஃபீமேல் ஹேர் ஸ்டைல் வச்சு போட்டு. அவன் பேர் பொம்பளை முடின்னு வச்சுக்கலாம். அந்த பொம்பளை முடி வந்து ஒரு பார்க்க எல்லாருமே வந்து பம்ப ஆரம்பிச்சிட்றானுங்க. அதே சமயத்தில் ஒரு குரல் வந்து கேட்குது, அடடா ஒரு வழியாக கடவுள் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயத்தைப்படி இப்போ நான் வந்து ஒரு சீட்டு வந்து எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து நின்றுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி பிரதர் நான் வந்து உட்காரலாமா, இங்கே எல்லாருமே வந்து கச்சமுச்சன்னு இருக்குது, சீட்டே கிடையாது, இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் சீட்டாக இருக்குது, நான் இங்கே உட்காந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கவலையாக பட வேண்டாம், நீங்கள் வந்து உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சொல்கிறேன். எல்லாருமே வந்து இது எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. இவ்வளோ அந்த எஸ்கர்ட்டுமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டேன். என்ன தெரியும் வந்து இவன் மெஜஸ்டிக் பக்கத்துலேருந்து உட்கார காசு போடுவான் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஹீரோ வந்து அவரோட இன்னசென்ட்டாக வந்து நடந்துக்கிறாரு. அவர் இஷ்டத்துக்கு வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அவன் வந்து ஒரு ஒயின் வச்சுருப்பான். ஒயின் வச்சோடனே வந்துட்டு இந்த மாதிரி பிரதர் உங்களோட ஒயின் கொஞ்சம் எனக்கு கொடுக்க முடியுமா, ஏன்னா இங்கே இருக்கிற எதுவுமே வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை, சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ என்னோடய ஒயின் வந்து ஸ்பெஷலான ஒரு ஒயின்னு உனக்கு தெரியும், அப்போ நானுமே வந்து ஒரு ஆர்டினரி இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் அப்போ நானுமே தான் வந்து ஆர்டினரியான ஒரு பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இருந்துட்டு சரி நீ எதுனால வந்து ஆர்டினரி பர்சன் இல்லைன்னு சொல்லி, இல்லைன்னா வந்து நான் வந்து உன்னை பனிஷ்மெண்ட் கொடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோன்ட்டு குடிச்சிட்டு எல்லோரும் குடி போதையில் விளாட்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிற நானும், இவனும் குடிச்சிட்டான் போல், ஸோ போதையில் இருக்கிறான் போல், ஸோ நம்ம வந்து இதை ஃபன்னாக கொண்டு போகலான்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நீ ஆர்டினரி பர்சன் கிடையாது, உங்கள்கிட்ட வந்து உட்காந்து குடிச்சிட்டு சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கிற, அப்போ நானும் ஆர்டினரி பர்சன் இல்லை தானே அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோவோட இந்த இன்னசென்ட்டை பார்த்துட்டு அவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆமாம் இந்த குடி அப்படின்னு சொல்லி போட்டு அவனே வந்து ஊற்றி கொடுக்குறான். ஊற்றி கொடுத்தோன்னே வந்துட்டு சரி நீங்கள் இங்கே என்ன வேலை பண்ணிகிட்ருக்கிறீங்க, நான் வந்து இங்கே ஒரு எஸ்கர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நல்ல வேலை நானும் கூட நீ கல்டிவேட்டராக இருப்பேன்னு சொல்லி நினச்சேன், என்ன மாதிரி நீயும் ஒரு வெத்து தானே பிரதர், உனக்கும் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு ஆள் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எஸ்கர்ட்டுக்கு வந்து சரியான டென்ஷன் வரும். ஏன்டா ஒரு சின்ன புடலங்கா மோட்டல் நீ என்ன தெரியுமா இந்த மெஜஸ்டி பார்த்து நீ இந்த மாதிரி வார்த்தை பேசிகிட்டு இருப்பா, உன் கதையை வந்து முடிக்கிற அளவுக்கு எனக்கு ஆத்திரமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பிரதர் நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்க்கலான்ட்டு வந்தேன், இந்த இடத்துல சுற்றி பார்க்குற அளவுக்கு அப்படி என்னக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த மேப் எடுத்து போட்டு காட்டுவார். அப்போ வந்து அந்த எக்ஸ் மார்க் வந்து போட்டிருக்கு, இந்த இடத்துக்கு வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 இடத்துக்கும் வந்து ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல வந்து மனுஷங்கன்னே சொல்ல முடியாது, அங்கே இருக்கிறது பூராமே வந்து கிரிமினல்ஸ், அது சாதாரணமான கிரிமினல்ஸ் கிடையாது, ரொம்ப ரொம்ப கேவலமான கொடூரமான கிரிமினல்ஸ் தான் அந்த இடத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி தான் மேப்லேயே வந்து இன்டூ மார்க் போட்டு வச்சுருப்பாங்க. ஹீரோ வந்து அந்த இன்டூ மார்க் பார்த்துட்டு இது ஏதோ ட்ரெஷரியான ஒரு ஏரியா, இங்கே ஏதாவது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டு இருக்க. இவன் வந்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறாரு. சரி நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இது தொந்தரவாக இல்லையா, எனக்கு தான் தொந்தரவாக இல்லை, ஏன்னா நானுமே வந்து அந்த இடத்துலேருந்து தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தான் ரிவீல் ஆகுது இவன் வந்து அந்த இடத்த சேர்ந்தவன் தான். ஹீரோ அந்த எக்ஸ் மார்க் போட்ட அந்த இடத்த சேர்ந்தவன் தான் வந்து இவன். இப்போ இவங்க 2 பேருமே வந்து ஒரு மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்கிறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி நல்லா வந்து டைம் வந்து 2 பேருமே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸ்பெண்ட் பண்ணும்போது இவங்களோட நட்பு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகுது.
அப்படி ஆகிட்டு இருக்கும்போது அவன் எஸ்கர்ட் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற கல்டிவேஷன் லெவலுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்குமே எதுக்கு வந்து அந்த மோட்டல்கிட்ட பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி வாயை மூடிட்டு கொஞ்சம் இருக்குது, எனக்கு வந்து அவங்ககிட்ட பிடிச்சதே வந்து அவன் இஷ்டத்துக்கு வந்து அவன் நினச்சதை செய்கிறான், அவன் நினச்சதை வந்து சொல்கிறான். நீ வந்து அவங்ககிட்ட வந்து என்னோடய ஐடென்டிட்டி வந்து ரிவீல் பண்ணி அவனை வந்து மற்றவங்கள மாதிரி ஸ்கேராக பயமுறுத்தி வச்சிடாத, அவன் எப்படிங்கிறானோ அது மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்க. மெஜஸ்டி ரொம்ப ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இப்போ போட்டில் வந்து போக ஆரம்பிப்பாங்க. போட்டில் வந்து ஹீரோவோட அந்த எலும்பரும் அப்புறம் அந்த எஸ்கார்ட்டுமே வந்து ஒரு போட்டில் போயிட்டுருக்க, ஹீரோவும் அப்புறம் அந்த இன்னொருத்தருமே வந்து அந்த யங் மாஸ்டருமே வந்து இன்னொரு இதில் வந்து போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது இவன் வந்து வந்துட்டு இந்த மாதிரி ஐடென்டிட்டி தான் ரிவீல் பண்ணக்கூடாது, நான் வந்து என்னோடய பவரை காமிச்சு இவனை வந்து ஸ்கேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வந்து இங்கே பார்த்தியா எலும்பு, இது என்னென்னு தெரியுதா, இதுதான் வந்து ஒரு எக்ஸ்கலிபர், இது நீ சாப்பிட்டீங்கன்னா வந்து ஒரு கல்டிவேட்டராக மாறலாம், உன்ன மாதிரி மோட்டலுக்கெல்லாம் இது வந்து தேவைப்படும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி நாய் ஃபுட்டையெல்லாம் என்கிட்ட காமிச்சு எரிச்ச மாதிரி கிளப்பிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எது நீ வந்து இதுக்கு மயங்கலியா, சரி இங்கே பார் இது என்னென்னு தெரியுதா, இது நீ சாப்பிட்டீங்கன்னா உடனே வந்து நீ பல மடங்கு வந்து பலசாலியாக மாறலாம், இது வந்து பர்மனெண்ட்டாக உனக்கு பவர் கிடைக்கும், டெம்பரவரியாக கிடைக்காது, நீ வந்து கல்டிவேஷனில் எங்கேயோ போயிடலாம், இது வேணுமா, வேணும்னா ஒன்றும் வேண்டாம், நீ வந்து இந்த தண்ணியில் குதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து அந்த எலும்புகிட்ட விளையாண்டுருக்க. ஏன்டா டே முட்டாபாடு, போனால் போதுன்னு சொன்னால் உன்னை சும்மா விட்டா நீ வந்து சும்மா இதையே சொல்லிகிட்டு இருக்கிற, அப்படி என்னடா இருக்குது அந்த குப்பையில் அப்படின்னு சொல்லி போட்டு எலும்பு வந்து ஒரு மாதிரி திமிராக பேசிகிட்டு இருக்க. என்னடா சொன்னேன், உன்னை போனால் போன ஒரு தடவை மன்னிச்சு விட்டா உனக்கு இப்போ நல்ல லெசன் வந்து நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி போட்டு அவன் அட்டாக் பண்ண வர, எலும்பு வந்து ஒரே பார்வை தான் வந்து பார்க்குறாரு, அவன் உடனே தண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ கரையை ஒதுங்கினதுக்கப்புறம் அவன் வந்து இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்பா, இந்த மாதிரி நான் அவனை டீஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் திடீர்னு வந்து நான் தண்ணிக்குள்ளே போயிட்டேன், எப்படி போன்ட்டு எனக்கே தெரியல மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஒருவேளை ஹீரோ வந்து ஒரு மாதிரி பேர்லெஸ் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து அந்த எலும்பரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. வாய்ப்பு இருக்காது, இவன் வந்து ஏதோ அவனோட ஃபீலிங்ஸ் வச்சு அவனை தடுக்குதோட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த படகு சவாரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரக்கு பூத்திக்கிட்டே எல்லோரும் வந்து குதூகலமாக இருக்கிறாங்க. அப்படி குதூகலமாக இருக்கும்போது ஹீரோக்கு வந்து அவன் ஒரு ட்ரெஷர் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறான். இது வந்து நார்மலான ஒரு விஷயம் கிடையாது பிரதர், இது வந்து எப்போவுமே வந்து உன் கூட வச்சுக்கணும், உன் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து உன்னை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எஸ்கார்ட்டுக்கு வந்து தெரியுது இது வந்து ஒரு ட்ரெஷர், இது வந்து எப்போவுமே வந்து நம்மளை ப்ரொடக்ட் பண்ணுற ஒரு ஃபீல்டு மாதிரி வந்து ஒர்க் ஆகும். இது வந்து இப்போதைக்கு வந்து மார்ஷியல் செலஸ்டியல்லையே வந்து அட்டாக் பண்ணால் அதையும் வந்து பிளாக் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரெஷரை வந்து யங் மாஸ்டர் போய் அந்த மாடல் கொடுக்குறாரா, அவர் வந்து எனக்கே கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அப்படின்னா இவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசு கொண்டாடுனாக்கிறேன் என்னோடய பிரதர், பார்த்தா அது கூடவே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிஃப்ட்டாக வந்து கொடுக்குறான், அப்போ நானும் பதிலுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் கிஃப்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட கலைநய திறமையை காமிச்சு ஒரு விஷயத்தை வந்து செதுக்கி வச்சுருப்பார். இது என்ன கருமன்ட்டு தெரியல, அதை கொடுத்தோன்னே வந்துட்டு இந்தாங்க இது நீங்கள் வச்சுக்கோங்க, எப்பவுமே வந்து இது நீங்களும் உங்கள் கூடயே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு ஸோ அப்படின்னா இந்த பிரதர் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வளர்க்குறதுக்கு தான் வந்து இவ்வளோ முயற்சி வந்து மெனக்கிடுறாரோட்ட, சரி கவலைப்படாத பிரதர், நான் வந்து எப்பவுமே வந்து இதை உங்கள் கூடயே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ இப்படியெல்லாம் கூத்தடிச்சிட்டு இருக்க. எலும்பர் மட்டும் அங்கே ரொம்ப சோகமாக இருப்பார், ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பெண்கள் கூட ஒரு மாதிரி குஜாலாக இருப்பாங்க, எலும்பர் மட்டும் ரொம்ப தனியாக இருக்க. எறும்புக்கு வந்து சரியான கடுப்பாகுது, நான் பிள்ளைங்க கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அடுத்த நாள் வந்து விடியுது. வழக்கம் போல் அவங்க எதுக்கு வந்தாங்களோ இப்போ அந்த விஷயத்துக்கு தான் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது ஹீரோ வந்து அந்த சீனரிஸ் பார்க்குறாரு, அது ரொம்பவுமே வந்து மெய்சில் இருக்க வைக்கிற அளவுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு சீனரியாக இருக்குது. ஹீரோ வந்துட்டு அற்புதமாக இருக்குது, இது வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அவன் வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறான் இது எந்தளவுக்கு வந்து அழகாக இருக்குதோ அந்தளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணுக்கெல்லாம் வந்து அவன் நிறைய சென்ஸ் பண்ணுறான், இந்த மாதிரி நிறையா ஒரு வக்ர புத்தி கொண்டவனுக்கெல்லாம் அங்கே இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவனோட எஸ்கார்ட் வந்து அனுப்பிச்சிருப்பான், இந்த மாதிரி வந்து அவனுக்கு எல்லாத்தையும் போட்டு போச்சிரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சத்தம் வெளியில் வராமல் பார்த்துக்கோ, ஏன்னா பிரதர் கேட்டார்னா ரொம்ப சோகமாயிருவார் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் வந்து கூட பிறக்காத ஒரு சின்ன தம்பியாகவே வந்து அவன் ஹீரோ வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவனும் வந்து அவன் கொடுத்த கட்டளை இப்படி அங்கே வந்து அட்டாக் பண்ணிட்டு வந்து இருப்பான். ஆனால் போய் ரொம்ப நேரம் ஆச்சுவேன், என்னடா இவன் ரொம்ப நேரமாக ஆளுக்கான எங்கே போய் தொலைச்சான், அவன் இருக்கிற பவர் லெவலுக்கு அவன் எப்போவுமே வந்து வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் அவன் போகிறப்ப வந்து ஒரு பொம்பளை கிட்ட வந்து மாட்டியிருப்பான். அதுக்கப்புறம் இந்த பிரதருமே வந்து போயிருப்பார், இந்த மாதிரி இருங்க பிரதர் நான் வந்து என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன், அந்த நாயை காணோம் எங்கே போய் தொலைச்சான்னு தெரியல, ஆனால் நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து எனக்கு கொடுக்கணும், இந்த இடத்த விட்டு வந்து நீங்கள் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் நல்லா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ அவன் போயிடறான், அதுவும் ரொம்ப நேரமாச்சு. அதுக்கப்புறம் எலும்புரியும் அந்த டிமண்டாக் அவங்க எல்லாத்தையும் வந்து அனுப்பிச்சி வச்சிட்ருக்க.
அதாவது டீமன் டாக் வந்து அங்கே வந்திருக்காது. எலும்பரும் அப்புறம் இந்த சுயான் இருக்கும், அந்த 2 சுயானையும் வந்து அனுப்பிச்சி வச்சு என்னாச்சுன்னு பாரு, அவங்க 2 பேரும் போய் ரொம்ப நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அவங்களுமே வந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோ மட்டும் தனியாக அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பார். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஹீரோவோட, அதாவது அந்த ஹீரோவோட பிரதர் இருக்கிறாங்களா, அவனுக்கு வந்து ஹீரோ வர மாதிரியே வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கேன், இங்கே வராத பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னென்னு பார்த்தா அது வந்து ஒரு இல்யூஷனு அப்படின்னா வந்து எனக்கு வேணுன்னே வந்து இந்த இல்யூஷனை காமிச்சு இந்த இடத்துக்கு வந்து ஏதோ நாய்க்கு வந்து வர வச்சுருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா ஒரு ட்ராப்பு. எவன்டா அவன் இவ்வளோ பெருசாக போட்டு வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு 3 முட்டா பசங்க வராங்க. அந்த 3 முட்டா பசங்களோட அண்ணனை வந்து இவன் வந்து போட்டு தள்ளியிருப்பான். போட்டு தள்ளினதுக்காக இவங்க வந்து பழி எடுக்கிறதுக்கு வந்து வந்திருப்பாங்க. ஏன்டா என் அண்ணனே வந்து போட்டு தள்ளியா, இப்போ உன் கதை எப்படி முடிக்கிறான் பாரு, நாங்கள் 3 பேர் சேர்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்டா டே நீங்களாம் குட்டி குஞ்சன்ஸ் தான்டா உங்கள் அண்ணனோட கம்பேர் பண்ணும்போது, நீங்களே எப்படா வந்து என்ன அடிச்சு தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஒரு அட்டாக் வந்து பண்ணுவான். ஆனால் அட்டாக் வந்து அவங்க மேலே லேண்ட் ஆகாது. என்னடா நடக்குது இங்கே, நான் வந்து பவர்ஃபுல்லான அட்டாக் தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியுண்ணே நீ பவர்ஃபுல்லான அட்டாக் தான், நீ பெரிய பிஸ்து தான் சொல்லிட்டு, அதுக்கு தானே உன்னை இந்த ட்ராப்பில் சிக்க வச்சுருப்போம். இந்த ட்ராப்பில் நீ இருக்கிற வரைக்கும் உன்னோட பவரெல்லாம் உறிஞ்சு இந்த ட்ராப் வந்து எங்களுக்கு வந்து பவர் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த ட்ராப்பில் இருக்கிற வரைக்கும் இன்வென்சிபிள், உன்னால் ஒன்றுமே பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு அவனுக்கு வந்து ஒரு அட்டாக்காக வந்து பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு இடத்துல வந்து இவனை பிடிச்சி வச்சுருவாங்க. பிடிச்சி வச்சுட்டு ஒரு ஃபயர் பால் மாதிரி ஒரு அட்டாக் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அப்படி லான்ச் பண்ணும்போது கரெக்டாக இவன்கிட்ட வந்து அந்த அட்டாக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சடனாக வந்து ஹீரோ வந்து ஒரு பொருள் கொடுத்துருப்பார்ல, அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆனோடனே வந்துட்டு என்ன இது, இந்த பொருள் வந்து ஆக்டிவேட் தன போட்டில் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. அது வந்து மாமிச மலை மாதிரி மலை சைஸுக்கு வந்து நின்றுட்டு இருக்கு. இவனுக்கே ஷாக் ஆகுது, என்றா இத்தினூண்டா இருந்தது இதுதான் பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டு 2 பேருமே வந்து ஒரு தகச்சு நின்றுட்டு இருக்கு. அந்த ஃபயர் பாலை வந்து பிடிச்சி திரும்ப இவங்ககிட்டே வந்து பவுலிங் போட்டு விட்டுருது. இப்போ அவங்களுக்கு வந்து சரியான அட்டாக் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் இப்படியே வந்து அடித்து அந்த அது ஹீரோ கொடுத்த அந்த ஒரு டாய் வந்து அடித்து தூக்குறதுக்காக அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆனது வந்து திரும்ப அதோட ரிட்டன் ஃபார்முக்கே வந்து மாறிடுது. இவன் போய் இந்த மாதிரி அந்த அறையிலேருந்து வந்து லீவ் ஆயிடுவான், அது வந்து ஃப்ரீ ஆயிடுவான். அப்படி ஃப்ரீயானோனையுமே என்ன பண்ணுறான்னா போய் வந்து பார்த்தோன்னே வந்துட்டு இது வந்து ஒரு இம்மார்ட்டல் ட்ரெஷர், இது வந்து நார்மலான ட்ரெஷர் கிடையாது, இது வந்து ஒரு இம்மார்ட்டல் ட்ரெஷர். இது வந்து பிரதர் கிட்ட எப்படி வந்து கிடச்சிது, ஒருவேளை பிரதர் வந்து ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான கல்டிவேஷன் லெவலாக வந்து இருப்பாரா, ஆனால் அதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்னை விட 10 மடங்கு பலசாலியாக இருந்தாலும் கூட என்னால் வந்து அவங்களோட அதாவது ஒரு ஆறாவை வந்து கொஞ்சமாவது என்னால் டிடெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு, என்னோடய பார்வையிலேருந்து தப்பிச்சிருக்க முடியாது. எப்படி பிரதர் வந்து இவ்வளோ இதாக இருக்கார், ஒருவேளை அவர் வந்து இம்மோர்ட்டல் ஆகுறாரு, அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அவர் என்னோடய கண்ணில் வந்து தட்டுப்படாமல் வந்து போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோவுமே வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடுவார். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி என்னோடய எஸ்கர்ட்டிங்கான உங்களோட எஸ்கர்ட்டிங்கான வாங்க போய் தேடி கண்டுபிடிக்கலன்னு சொல்லி போட்டு இப்போ ஹீரோவும் அவங்க 2 பேரும் வந்து ஒட்டுக்காக வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த யங் மாஸ்டரோட எஸ்கர்ட் போய் ஒரு பொம்பளை கிட்ட மாட்டிருப்பான். அவன் சாதாரணமான பொம்பளை கிடையாது, அந்த யங் மாஸ்டரோடய கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு பொம்பளை தான் அவன் வந்து கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பா பவரில். இவனை வந்து போர்த்தலன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சுற்றிட்டு இருக்கு. இப்போ அவங்க அடுத்தா வந்து அந்த எஸ்கர்ட் மாட்டியிருப்பா. ஆனால் இப்போ அந்த பொம்பளை வந்து நம்ம எலும்பர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். அவள் வந்து இந்த மாதிரி உள்ள ஆட்டம் போட்டுட்ருக்க, எலும்பர் வந்து பூந்து பிடிச்சி வச்சோன்னே வந்துட்டு இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க சீனியர் பிரதர், நான் வந்து உங்களை அஃபண்ட் பண்ணியிருந்தேன், நான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எஸ்கர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாகுது, இப்போ ஏற்பட்ட ஒரு ஆளையவா நம்ம போய் புள்ளி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு. அதுக்கப்புறம் அவள் வந்துட்டு என்னங்க இது வந்து ஒரு இம்மோர்ட்டல் ட்ரெஸ்ஸை, இது நீங்கள் வந்து வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவள் வந்து கொடுத்துட்ருக்க. இந்த இத்து போன ட்ரெஸ்ஸரை வச்சு நான் என்ன நாக்க வலிக்கிறதா, நீ வந்து நான் ரொம்ப கடுப்பு கிளப்பிட்டு இருக்கிற, இப்போ வந்து நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கோவப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு சேவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நான் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நல்ல விஷயம், இப்போ தான் வந்து நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நீ என்ன பண்ணணும்னா டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எதே டான்ஸ் ஆடுறதா சீனியர், நீங்கள் வந்து ஃபைட்டிங் டெக்னிக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு இருக்கும்போது, மூடிட்டு சொன்னது செய்டி, டான்ஸ் ஆட முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு எலும்பர் வந்து முறைக்க அவள் வந்து ஆட ஆரம்பிச்சிருவா. அதாவது அந்த யங் மாஸ்டரோடைய பவர்ஃபுல்லான ஒருத்தி தான் வந்து அவள் அந்த இடத்துலேயே வந்து இவள் வந்து ஒரு பவர் ஹவுஸ். அவளே வந்து எலும்பர் வந்து குரங்குல வந்து சங்கிலி கட்டி ஆட சொன்ன மாதிரி வந்து ஆடுறாச்சு சொல்லி ஆட வச்சுக்கிட்டு இருக்க. அவர் அதை ஆடுறதை பார்த்துட்டு நம்ம எலும்பருக்கு வந்து ரொம்ப குதூகலமாக வந்து போயிடுது. அதுக்கப்புறம் டேய் புடலங்கப்பையில் ஏதாவது சரக்கு வச்சுருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இருக்குது சார் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ அந்த எஸ்கார்ட் வந்து எலும்பருக்கு வந்து சரக்கு ஊற்றி கொடுத்துட்ருக்க. அடடா என்ன விதமான ஒரு ஃபீலிங்கு, நம்ம குடிக்கிறதும் ஆப்போசிட்டில் ஒரு அழகான பொண்ணு ஆடுறதும், இது வர்ணிக்கின்ற வாயில் வந்து வார்த்தைகளே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போட்டு எலும்பர் வந்து சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவங்களை வந்து தேடிட்டு இருப்பாங்களா, அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் வந்து நெருங்கி வந்துக்கிட்டு இருப்பாங்க.
அப்படி நெருங்கி வந்துட்டு இருக்கும்போது நம்ம சுய்யா வந்து நடுவில் வந்து கடுப்பு கிளப்புற மாதிரி ஒரு கேள்வி கேட்குது. இந்த மாதிரி நீ வந்து உன்னை யாரை வந்து ரொம்ப லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி போட்டு அது கேட்டுட்ருக்க. இவளுக்கு வந்து கடுப்பாகுது. எலும்பர் பண்ணுறதுனா சரி, இந்த இத்துப்போன கிரகமெல்லாம் வந்து என்கிட்ட வாலாட்டிகிட்டு இருக்குது, இது இவ்வளோ ஒட்டான் நறுக்கி தொலைணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பாத்தியா பிரதர் இவன் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறா, அவளுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கலையோட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை சீனியர் நான் வந்து அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படின்னா சொல்லு யாரை வந்து நீ ரொம்ப லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து இந்த மாதிரி எலும்பர் தான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அதே சமயத்தில் சுய்யா வந்து அந்த எஸ்கர்ட் கிட்ட சொல்கிறாடே சுட்டி பயல, யார் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இது வந்து ஆல்மைட்டி எலும்பர் தான் வந்து இந்த உலகத்தையே வந்து சிறந்த ஹேண்ட்ஸமான அழகான ஆண்மைத்தக்க மிக்க ஒரு ஆள் வந்து நம்ம எலும்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல எப்படி பேசணும்னு சொல்லி கற்று வச்சுட்டு இது அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவும் அப்புறம் அவங்களும் வந்து வந்துக்கிட்டு இருக்க அந்த பொம்பளை வந்து எலும்பரோட காலை வந்து மசாஜ் பண்ணிகிட்டு இருப்பாள். அப்படித்தான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணு, அப்போ தானே எனக்கு கொஞ்சம் சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு எலும்புறோன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போது ஹீரோவோட பிரதர் இருந்துட்டு, இந்த மாதிரி பிரதர் உங்களோட எஸ்கார்ட் வந்து ரொம்ப ஜாலியாக குஜுகாலமாக ஒரு மாதிரி குஜால் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கும் தெரியுது பிரதர் அந்த நாய்க்கு வந்து இருக்குது, நான் பல தடவை சொல்லிவிட்டு பொம்பளை கட்ட போகாதடா பரதேசி அப்படின்னு சொல்லியும் வந்து அந்த நாய் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போது அந்த பிரதரோட எஸ்கார்ட் வந்து அந்த இடத்துக்கு வந்து வருவான். வந்தோடனே வந்துட்டு என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது ஒன்றும் இல்லை சார், அது வந்து ஒரு சின்ன ஒரு கலவரம் தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த பொம்பளை வந்து நம்மளை தேடிட்டு இருக்கிறா, அவள் வந்து நம்மக்கிட்ட மாட்டினான்னா வந்து நமக்கு பிரச்சனையே இருக்குது. ஏன்னா அவள் என்னை விட கொஞ்சம் கல்டிவேஷன் லெவல் பேஸில் வந்து ஜாஸ்தி இருக்கிறா. ஸோ இப்போ வந்து அவகிட்ட இருக்கிறதுமே வந்து சேஃப் கிடையாது. நம்ம இங்கேருந்து வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து போகிறது வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இவன் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா வந்து அந்த பொம்பளை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் வந்துட்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா சொல்கிற அதை பற்றி கவலைப்பட வேணாமா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே பாருங்கள் அது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அட இவன் என்ன அவனுக்கு மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து அந்த எலும்புரை போட்டு செருப்புலேயே வந்து அடிக்கிறாரு. ஏன்டா டே பரதேசி எத்தனை தான் சொல்லிட்டேன் பொம்பளை பின்னாடி போகாதான்னு சொல்லி போட்டு ஒரு பிள்ளையை பிடிச்சி புள்ளி பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லி போட்டு எலும்புருக்கு வந்து சரியான அடி உழுக. இப்போ தான் வந்து இந்த எஸ்கார்ட்டுக்குமே வந்து தெரியுது, இந்த மாதிரி இம்மார்ட்டல் லெவல் கல்டிவேஷனை விடவே வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் வந்து எலும்பர். அறையாக போட்டு இந்த மாதிரி பந்தாடுற மாதிரி அடித்து துணி துவச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ஹீரோ வந்து இம்மார்ட்டலாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போது நான் தான் வந்து லிட்டில் பிரதர் வந்து அவரோட ஐடென்டிட்டி வந்து எங்கிட்ட ரிவீல் பண்ணல, நான் வந்து இந்த மாதிரி பயப்படுவேன்னு சொல்லி போட்டு, உண்மையிலேயே பிரதர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸரை வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னாச்சு பிரதர் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பிரதர் நீங்கள் கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸர் வந்து உடஞ்சி போச்சு. ஓ அதுவா, பரவாயில்ல விடுங்க, இந்த போன கரகத்தை நான் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். எது நிறைய வச்சுருக்கிறீங்களா? ஆமாம் பிரதர் இருந்தாங்க, இந்த 5 இடத்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொடுக்க. அது எல்லாமே வந்து இம்மோர்ட்டல் ட்ரெஸ்ஸராக இருக்குது. இம்மோர்ட்டலே வந்து மிட் கிரேட், ஹை கிரேட், லோ கிரேட், அது எல்லாத்துலேயும் வந்து ஹை கிரேடாக வந்து இருக்க. இவ்வளோ ட்ரெஸ்ஸர்ஸ் வந்து ஹீரோ வந்து வச்சுருக்காருன்னு எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி லேடி உங்களுக்கு வந்து இது எதுவும் பிரச்சனை இல்லையா, அவன் வந்து புள்ளி பண்ணிடுறதுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு போது, இல்லை சீனியர் எனக்கு வந்து ஒரு விதமான ஒரு இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவள் என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி அந்த எலும்பறையோ போட்டு இவன் அடிக்கிறானா, இவன் அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்குன்னு சொல்லி போட்டு, சரி இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இனிமேல் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து காட்டில் எல்லாம் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த சேஃப்டிக்கு வந்து சொல்லுவார். அப்படி சேஃப்டிக்கு சொல்கிறது இவளுக்கு எப்படி புரியுதுன்னா, ஹீரோ வந்து இன்னொரு தடவை அவளை பார்த்தானா வந்து ஹீரோ வந்து கொன்றுவார் அப்படின்னு சொல்லி போட்டு அவளுக்கு வந்து புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட அட்வைஸ் ரொம்ப நன்றி, நான் வந்து இந்த வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு அவள் வந்து இங்கேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னை கொல்லாமட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் என்ன சொன்னேன், இவன் என்ன லூசுத்தனமாக வந்து புரிஞ்சுட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஹீரோ வந்து ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஆள் வந்து தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து இந்த மாதிரி ரெஸ்பெக்டாக வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி சீனியர்னு சொல்லி போட்டு பேசிகிட்டு இருக்கு. ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி சீனியரா, நீயாவது எனக்கு பிரதராக இருப்பேன்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா எல்லாருமே வந்து எனக்கு மிஸ்டர் லீ சீனியர் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்றாங்க, நீயாவது ஒருத்தன் பிரதர்னு கூப்பிட்றேன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன், நீயும் வந்து இந்த மாதிரி சீனியர்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் இருந்துட்டு அப்படின்னா என்ற மாதிரியே அவருமே வந்து தனிமையில் இருந்திருப்பார் போல். இந்த மாதிரி பவராக இருந்து அவர் பக்கத்தாடியே வந்து யாருமே வந்து நெருங்காமல் ஒரு மாதிரி கேர் ஃப்ரீயாக வந்து அவர்கிட்ட வந்து யாருமே பேசாமல் இருந்திருக்கணும். அந்த தனிமையினால் தான் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி எங்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். இப்போ இவங்க 2 பேரும் வந்து பழைய மாதிரி வந்து பிரதர்ஸ்னே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது அந்த பொம்பளையுமே வந்து அந்த யங் மாஸ்டரோட எதிரி தான். ஆனால் ஹீரோகிட்ட வந்து அவன் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறது பார்த்து போட்டு, நீ இவங்களெல்லாம் ஒன்றும் பிடுங்க முடியாது, நான் தான் மூடிட்டு போய் என்ற வேலையை பாருன்னு சொல்லி போட்டு அவங்க வந்து தெரிச்சு போயிடுவா.
தெரிச்சு போனோன்னே வந்து இருந்துட்டு இப்போ எல்லாருமே வந்து சந்தோஷமாக அந்த இடத்துல வந்து சுற்றிட்டு இருக்கேன். இப்போ இதோடய வந்து இந்த பார்ட் முடியுது கேஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கேஸ், ஒரு நாள் வீடியோ வரலைன்னா வந்து நான் அடுத்த நாள் வந்து ஒரு 20 நிமிஷம் வீடியோ வந்து போடுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். கவலைப்படாதீங்க கைஸ், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் விட்டாவது ஒரு 20 நிமிஷம் நான் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேவா கைஸ்? பை கைஸ். நெக்ஸ்ட் பார்ட் வீட் பண்ண லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை கைஸ்.